நடிகராக இருந்து அரசியலில் குதித்திருக்கும் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலில்தான் போட்டி என முதல் மாநாட்டிலேயே அறிவித்திருந்தார். தற்போது மாவட்ட செயலாளர்கள் நியமனத்தில் பிஸியாக இருக்கும் அவர் அடுத்ததாக கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த தயாராகி வருகிறார். இதற்கிடையே கட்சியில் ஆட்களை சேர்க்கும் நடவடிக்கைகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்து விஜய் கட்சியை நோக்கி ஏராளமானோர் இணைந்திருக்கின்றனர். அந்த வகையில் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் ஆகியோர் கட்சியில் இணைந்த உடனேயே அவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோருடன் தமிழக வெற்றிக் கழகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. ஏற்கனவே ஜான் ஆரோக்கியசாமி தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார ஆலோசகராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் விஜய் கூட்டணி குறித்து இன்னும் பேசவில்லை. அதே நேரத்தில் கட்சி மாநாட்டின் போதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணி அமைக்க தயார் என விஜய் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அதிமுகவுடன் விஜய் கூட்டணி அமைக்கலாம் என பேசப்படுகிறது. ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் ஆய்வு நடத்தி சில அறிவுரைகளை விஜய் தரப்புக்கு வழங்கி இருக்கிறார். தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியும் பலமான வாக்கு வங்கியை வைத்திருக்கும் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் விஜய்க்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எனவே விஜய் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என சொல்லியதாக கூறப்படுகிறது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி என விஜய் கூறியிருந்த நிலையில் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 20% வாக்கு இருக்கும் நிலையில் அதிமுக ஏறக்குறைய 30% வாக்குகளை வைத்திருக்கிறது. இரு கட்சிகளும் சேர்வதோடு பிற கூட்டணி கட்சிகளும் சேர்ந்தால் 50% மேல் வாக்கு வங்கியை பெற்று ஆட்சியை பிடிக்கலாம் என கூறினாராம். ஆந்திராவில் எதிரும் புதிருமாக இருந்த சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் கூட்டணி அமைத்து சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராகவும் பவன் கல்யாண் துணை முதலமைச்சராகவும் ஆகியிருக்கிறார்கள். அதே பாணியில் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் விஜய் துணை முதலமைச்சராகவும் ஆகலாம். அடுத்தடுத்த தேர்தல்களை விஜய் தன்னை தனியாக நிலைநிறுத்திக் கொள்ள இது முன்னோட்டமாக அமையும் என கூறினாராம். ஆனால் 2026 தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வாக்கு சதவீதத்தை நிரூபித்து அடுத்தடுத்த தேர்தல்களில் கூட ஆட்சி கனவை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என விஜய் நினைக்கிறார். அதற்கு காரணம் அவருக்குள் இருக்கும் ஈகோதான் என்கின்றனர் அவர் தரப்பு நிர்வாகிகள். அதே நேரத்தில் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும் நிலையில் ஒரு சுமூக முடிவு எட்டப்பட வாய்ப்பு இருப்பதாகவே கூறுகின்றனர். என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.